வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருஷம் ஆனி மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 22/6/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும், பிறகு இன்று மாலை 3:30 4:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று இரவு 9:30 10:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:54 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 7:19 வரை பௌர்ணமி திதி. அதன் பிறகு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:03 வரை மூல நட்சத்திரம். அதன் பிறகு பூராட நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 7:19 வரை பவகரணம். அதன் பிறகு மாலை 6:49 வரை பாலவ கரணம். அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:03 வரை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த கிருத்திகை ரோகிணி ஆகிய நட்சத்திரத்தில் சந்திராஷ்டம அன்பர்கள் எந்த விதமான மனக்கசப்பும் தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா இது பௌர்ணமி நோக்கி சந்திரன் சென்றுக்கிட்டு இருக்கிறதுனால இதில் பெரிய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராதுங்க. அப்படி இருந்தாலும் இன்றைய சந்திராஷ்டமத்துக்காக நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே இந்த சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அதை அப்படியே அதே விதத்தில் செய்யலாம். அந்த இதில் எந்த விதமான குழப்பங்களோ உங்களுக்கு நேர வேண்டியதில்லை. ஏன்னா ரொட்டீன் லைஃப் ஒர்க் அது எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு சந்தோஷம் கரை புரண்டு ஓடக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இந்த நாள். இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்களில் என்னென்ன நல்ல வேலையை பற்றி சிந்திக்கிறீங்களோ,
அல்லது குடும்பத்தை பற்றி சிந்திங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் ஒரு மாபெரும் சந்தோஷம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக இன்றைய மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாத, திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், வரன் கிடைப்பது இன்றைக்கி சாத்தியம் இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ரெண்டாவதாக, காதலை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைய நாள் உதவியாக இருக்கும். பெற்றோர்கள்ட்ட அனுமதி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பெற்றோர்களின் அனுமதி கிடைப்பது எளிதுங்க. 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அதனால் சுபிட்சமாக சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மேஷராசி அன்பர்கள். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்னைக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓட போகுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வம், திறமை எல்லாம் இன்னைக்கு வெளியில் பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிவு செஞ்ச பிறந்தவங்க இதுதான் இப்படி தான் என்று முடிவு செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வருங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் திக்கட்டும் பரவட்டும் என்பது போல இன்றைய நாள் நீங்கள் தான் அந்த சாதனையாளர் என்று ஊருக்கே தெரிய வரும். குறிப்பாக உங்களுடைய வீட்டுக்கும் சரி, அலுவலகத்துக்கும் சரி, உங்களை பற்றி தான் பேச்சாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி உங்களுடைய சிந்தனையில் உதித்த அந்த புதிய கலை இன்னைக்கு வெளியில் வரும். எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க, எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. ஆக ஒரு வாத்தியார் மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் எண்ணங்களில் உதித்த என்ன நினைச்சீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தொட்டது தொடங்கும். ஆமாங்க, எதை சிந்திக்கிறீங்களோ அது நடக்கும். ஆக உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அதன்படி இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே நல்லதாகவே நினச்சிங்கன்னா அதன்படியே அப்படியே நடக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு இறையருள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் உங்களுடைய ஆசைகளும் எல்லாமே நிறைவேறப் போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அது உங்களுக்கு மங்களக்காரகனாக அமைஞ்சிருக்கார். அதாவது 7ஆம் இடத்துல கலத்திரக்காரகன்னு சொல்லணும். கலத்திரக்கார அந்த இடத்துல இருக்கும்போது அது மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுக்கான உங்களோட துணையை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வீட்டில் மனைவியோட சந்தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இன்னைக்கு தேவைப்படும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் பரிவு காட்டக்கூடிய நாளாகவும், அவங்க பாவம் அவர் நல்லவர் தான் அடுத்தவங்க உங்கள் மீது இரக்க சுபாவம் கொள்ளக்கூடிய நாளாகவும், உங்கள் மீது அடுத்தவர்கள் கருணை செலுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் வெகுவாக எல்லாரிடம் பாராட்டப்படும். குறிப்பாக மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய நாளாக அமைந்திருங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு
தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதிலே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு மேம்படும். ஆமாங்க, உங்களுடைய ஆசை நிறைவேறப் போகுது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. அநேகமாக கோர்ட்டில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பாசம் கரை புரண்டு ஓட போதுங்க. தாய் மீது தந்தை, தந்தை மீது தாய், அதுபோல் உங்கள் மீது கணவர், கணவர் மீது நீங்கள் அப்படின்னு மாற்றி மாற்றி ஒருவருக்கு ஒரு பாசத்தை வெளிக்காட்டக்கூடிய நாளாகவும், ஒருத்தரையும் விட்டு கொடுக்காத குடும்பம் ஒரு கதம்பம் என்பது போல் இன்றைய நாள் எல்லோருடையும் நீங்கள் பாசத்தை செலுத்துவீங்க. திருப்பி ரிப்ளை உங்களுக்கு பாசமே கிடைக்கும். அதனால் சந்தோஷங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும். அலுவலகத்திலே உங்களை எதிர்த்தவங்கெல்லாம் இன்றைக்கி உங்கள்கிட்ட சரண்டர். ஆமாங்க, உங்களுடைய திறமை அங்கே மெச்சப்படுகிறது. அதனால் உங்களுக்கு நீண்ட நாள் கிடைக்க வேண்டிய அரியர் என்று சொல்லக்கூடிய பண உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வருங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு பணமும் வரணும், அதே நேரத்தில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு கூடுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய அனுபவம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நாவடக்கம் தேவைப்படுங்க. யாகாபரன் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படின்னு ஒரு குறள். அதன்படி இன்றைய நாள் யாரிடமும் கொஞ்சம் மரியாதையாகவும் பேச்சை கொஞ்சம் குறைச்சும் பேசணும். அதிகமாக பேசினா அது நல்லதில்லை இல்லை. அதன்படி இன்றைய நாள் கொஞ்சம் வாயை கட்டினீங்கன்னா பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். பகை வந்து சேராதுங்க. நம்ம பேசுனதையே திருப்பி திருப்பி பேசினாக்கா அது கேட்குறவங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஒருத்தவங்களை முன்னாடி விட்டு பின்னாடி குறை சொல்லக்கூடாது. அது இந்த வேலை இன்னைக்கு செய்யாதீங்க. குறை சொல்வது அது தவறு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய எண்ணங்களை இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முழு திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி சிறந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளுங்க. ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகளை கருதி உங்களுக்கு வெகுமதியும் பண முடிப்பு, அது அப்போ சொல்கிறது, இப்போ ரொக்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக பொருளாக கொடுக்குறாங்க சில தனியார் கம்பெனியில். இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கங்க. உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க, அதனால் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. பொதுவாகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவி உறவும் இன்றைக்கி நெருக்கத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் உங்கள் மீது அன்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான கலர் பொன்னிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட தவறாக பேசியிருந்தா கூட அந்த பேச்சு இன்றைக்கி மறையக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக அமையும். ஏன்னா இந்த நாளில் உங்களை
பிடிக்கவில்லை என்று சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி திரும்பி ஒன்ஸ் மோர் நீங்கள் உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க அப்படின்னு உங்களை பாராட்டுறதும், உங்களுடைய ஆணைக்கு இணங்க, அதாவது அதிகாரத்துக்கு இணங்க கட்டுப்பட்டு நடப்பதும் இன்றைக்கி நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுடைய பேச்சை கேட்க உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள், குடும்பத்தார்களும் உங்கள் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாளாக இருக்குங்க. அதனால் மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி ஃபினான்ஸில் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் எல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதுலேயும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். சந்திரன் 1ஆம் இடத்தில் இருக்கார். மனசுக்காரன் அல்லவா, அவர் குரு வீடு தான் உங்கள் ராசி. இருந்தாலும் அவர் போட்டு ஒரு குழப்பு, இதை அப்படி செஞ்சுருக்கலாமோ, இல்லை அப்படி இல்லை இப்படியே செஞ்சுருக்கலாம், இல்லை இதை கொடுக்கலாம், இல்லை அதை கொடுக்க வேண்டாம் இன்னும் ஒரு மனத்தெளிவு என்பது இன்றைக்கி இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்காது. அதனால் கொஞ்சம் யோசித்து எதாக இருந்தாலும் பேசுங்க, யோசித்து செயல்படுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் நல்லாவே இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு சரி வரலைன்னா அருகில் உள்ள அம்மன் கோயில் சென்று ஒரே ஒரு சுற்று, ரொம்ப வேணாம், ஒரே ஒரு சுற்று பிரகாரத்தை சுற்றிட்டு, அம்மா நான் ஒன்று அடிமை அவ்வளோதான் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டுருங்க. மன தெளிவு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக மாரியம்மனாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாலும் துர்க்கை அம்மனுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் தைரியத்தை கொடுப்பாங்க, உனக்கு நம்பிக்கையை ஊட்டுவாங்க. அதனால் முடிந்தவரை தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. சரிங்களா? இன்றைய நாள் மனக்குழப்பம் உங்களுக்கு போயிடும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களால் உதவி ஏற்படுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேன்மை பொருந்திய நாளாகவும் மதிப்புமிக்க நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வரவழைக்க வேண்டிய மிக சிறந்த நன்னாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் யாராருக்கு என்ன அதாவது நீங்கள் உங்களுடைய என்ன நினைச்சிங்களோ அதை யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அதை இன்றைக்கி தாராளமாக கொடுக்கலாம். எண்ணங்கள் ஈடேறும். சுருக்கமாக சொல்லப்போனால் எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் இது எல்லாமே ஈடேறும். வாக்குறுதியை நிறைவேற்றிடுவீங்க. யாராருக்கு என்ன தரேன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுக்கான, அதனால் உங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை உடைப்படக்கூடிய நேரமாக நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து யோசித்தீங்கன்னா நன்மை ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மை அடையக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி தங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ஏன்னா தூரத்தோச பிரயாணத்தில் இருந்த ஒரு செய்தி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செய்தி ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமையை மேலோங்கும். இன்றைய நாளில் மனசுக்கு இனிய சம்பவங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கும். சிலருக்கு பணம் வெளியிலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை இதெல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசாக என்ன செய்யலாம்ங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்
கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அது மாதிரி பழைய வாகனங்கள் விற்பதோ வாங்குவதோ இன்றைக்கி தவிர்த்துடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்தவரை இன்றைய நாள் நீங்கள் வியாபாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. புதிய முதலீடுகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதுவும் முடிவுகள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இழுபறியாக தான் இருக்கும். ஆனால் முடிவுகள் எடுக்காதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பம் அதிகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெட்டியாகவே அலைச்சலாக இருக்கும். ஆக இன்றைய நாள் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடன் ஈசன் துணை இருப்பார், அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்தில் இருந்து. வாழ்க நலமுடன்.